ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை வச்சு ஒரு பூரி அட்டகாசமாக இருக்கும். நார்த் இந்தியாவில் செய்வாங்க. பருப்பு வச்சு ஒரு பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பாம்பே சட்னி, ரெண்டும் காம்பினேஷன் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது வந்து ஒரு மகாராஷ்டிரன் டிஷ். வாங்க கடலைப்பருப்பை வச்சு ஒரு பூரியும் ஒரு பாம்பே சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஆழாக்கு 200 கிராம் கடலைப்பருப்பை ஆல்மோஸ்ட் 2 hours ஊற வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருக்கேன். ஊறின கடலைப்பருப்பும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் தண்ணி இழுத்துட்டு தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் வாட்டர் கூட இருக்காது, மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அந்த கடலைப்பருப்பை தண்ணிலேருந்து வடிகட்டிட்டேன். ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இதுலேயே இந்த தண்ணிலேருந்து எடுத்த உருளைக்கிழங்கு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் வந்து இது வந்து ஒரு ஆழாக்கு வந்து கடலைப்பருப்பு, 3 ஆழாக்கு கோதுமை எடுத்துருக்கேன். நான் பண்ணுற இந்த மெஷர்மெண்ட்டில் நார்மல் சைஸ் பூரி வந்து ஒரு 25 பூரி வரும். ஒரு 5 பேர் இல்லைன்னா 6 பேர் ஒரு 4 பூரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த குவான்டிட்டிக்கு நான் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது மெஷர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி கூட்டி செஞ்சுக்கங்க. இப்போ இதில் மார்க்கெட்டில் கலோஞ்சின்னு விற்குது. கலோஞ்சினா வெங்காய விதைன்னு சொல்லுவோம் தமிழில். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஒரு 1/2 டீஸ்பூன். அதே மாதிரி கசூரி மேத்தி நான் ஃபைனாக ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். அதை நான் சேர்க்குறேன். நீங்கள் கசூரி மேத்தி மார்க்கெட்டில் இலையாக கிடைக்கும், காஞ்ச இலையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, நார்மல் உப்புமா ரவை, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, இல்லை கொத்தமல்லி, இந்த சின்ன ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன். குழந்தைங்களுக்கு பண்ணும்போது அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. காஷ்மீரி சில்லி மட்டும் போடுங்க. இது காரம் இருக்காது, கலர் மட்டும் கொடுக்கும். இதில் ஒரு 1-2 டீஸ்பூன் எண்ணெய். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி கலந்துட்டு நம்மளோட கடலை மாவு அரைச்சோம்ல கடலைப்பருப்பு, அதை சேர்த்துருங்க. வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு இந்த மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல இதில் இருக்கிற மாய்ச்சரை வச்சு இதை பிசைங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜார் அலம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, இதெல்லாம் இந்த மாதிரி கையில் எப்பயுமே பூரி சப்பாத்தி பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி ஆட்டம் பூரி ஆட்டம் கட்டி தட்டாது. இந்த மாதிரி நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோ மாவை வந்து மசாஜ் பண்ணுறீங்களோ அது சப்பாத்தி பூரி ரெண்டுமே அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்போது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதை
ஒரு 15-20 மினிட்ஸ் மூடி போட்டு ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. 15-20 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும், ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம வந்து இதுக்கான இந்த பாம்பே சட்னி செஞ்சிடும். நான் வந்து இந்த பாம்பே சட்னி செய்கிறதுக்கு 1/2 கப்பு கடலை மாவு, கடலை மாவில் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, கொஞ்சமாக பெருங்காயம், இதை சேர்த்துட்டு முதல்ல அதை கலக்கிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரைச்சிடுங்க. கட்டிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, கட்டியே படக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கட்டிப்படாது. கொஞ்சம் இப்போ நம்மளோட கடலை மாவில் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன். இப்போது தேவையான தண்ணி கிட்டத்தட்ட கடலை மாவு எடுத்ததில் 3 பங்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதை முதல்ல கரைச்சி வச்சிடறேன். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கட்டும். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து ஒரு திக்கு பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் வைக்கிறேன். பாத்திரம் சுடட்டும். நம்ம வச்ச பாத்திரம் நல்லா சுட்டெடுத்து நான் வந்து 1 ஸ்பூனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், அவ்வளோவா தேவைப்படாது இதுக்கு, ஜஸ்ட் அவ்வளோதான் மொத்தமே எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்மளோட எண்ணெய் சுட்டெடுத்து அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். இந்த சின்ன ஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. முதல்ல இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபடட்டும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். ஸ்லைட்டாக நம்மளோட பருப்பு கலர் மாறுது, நல்லா அந்த வறுபட்ட ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, நான் வந்து 2 பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, ஃபைனாக சாப் பண்ண பூண்டு வேண்டாம் நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. கடலமா இருக்கிறதுனால டைஜஷன் நல்லா ஆகணுன்றதுக்காக தான் அந்த பூண்டு. இந்த பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி நல்ல ஒரு 1 மினிட் நல்லா வதக்குங்க. இஞ்சி அடியில் உட்காரும், பிரச்சனை இல்லை. வெங்காயம் போடும்போது அதுலேருந்து நீர் சத்து வரும், அந்த இஞ்சி அந்த மாதிரி பிடிச்சிருக்கிறது வந்துடும், இன்னும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நல்ல 1 நிமிஷம் வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை, ஒரே ஒரு வெங்காயம் ஜூலியன்ஸாக கட் பண்ணிடுறேன். நான் பண்ணுற இந்த பாம்பே சட்னி வந்து பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸ். எந்த ஹோட்டலில் போனாலும் இது அவைலபிளாக இருக்கும், எந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு போனாலும் இது அவைலபிளாக இருக்கும். சமோசாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு, மிர்ச்சி பஜ்ஜிக்கு தொட்டுக்கிறதுக்கு, எதுக்கு வேணால் என்ன 4-5 ஐட்டம் இருந்தாலும் இது ஒன்று இருக்கும். நீங்கள் சென்னா தால் இது ஒரு பூரி வாங்குறீங்கன்னா சென்னா கொடுத்தான்னா அது கூடவே இதுவும் இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஸ்லைட்டாக இப்போ கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 வெங்காயம் போட்டிருக்கேன், 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி. தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி,
தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சி வேகணும். இந்த ஸ்டேஜில் நான் இங்கே என்ன பண்ணுறேன், இதில் ஒரு சும்மா ஜஸ்ட் கலரிங்காக ஒரு பிஞ்சு காஷ்மீரி ரெட் சில்லி, ஜஸ்ட் ஒரு பிஞ்சு. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதில் வேறு இது போட்டிருக்கோம், நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கோம். ஒரு பிஞ்ச் ஜஸ்ட் கலரிங்காக. இப்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, நான் சேர்க்கறது ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கணும், அது வரைக்கும் அலோவ் பண்ணு. நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா பார்த்தீங்கன்னா குழஞ்சி வந்திருக்கு. நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி தக்காளி போட்டதே தெரில, தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றாயிடுது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு இந்த கடலை மாவு இருக்குல்ல, இதை நல்ல ஒரு வாட்டி கலக்கிடுங்க. ஏன்னா அடியில் போய் உட்காந்துருக்கோம், இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு ஃப்ளேமை நான் ஸ்லோ பண்ணிட்டேன். இந்த கடலை மாவு சேர்த்துறேன். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலக்கணும். ஃப்ளேம் வந்து லோலியே இருக்கட்டும். நான் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சேர்க்கறது ஹாட் வாட்டர். ஃப்ளேமை இப்போ நான் கொஞ்சம் மீடியமுக்கு கொண்டுருக்கேன். கைவிடாமல் கலக்கணும், அடியில் உட்காரக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகும். இல்லைன்னா இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகாது. கடலை மாவோட பச்சை வாசனை போகலைன்னா இந்த டிஷ்ஷே நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேருந்து கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிகிட்டே இருங்க. தேவைப்படும் போதெல்லாம் தண்ணி சேர்த்துக்காங்க. ஃபினிஷ் ஆகி வரும்போது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ ஆனால் குக்காக ஒன்று கெட்டியாகிட்டே இருக்கும் அது. அதனால் தண்ணி வெந்நீர் வச்சுக்கோங்க. தேவைப்படும் போதெல்லாம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்டே வாங்க. இப்போ பாருங்கள், கெட்டியாக எடுத்து பாருங்கள். ஃபினிஷ் பண்ணி வரும்போது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப பாரம்பரியமான டிஷ், ட்ரெடிஷ்னலான டிஷ் இது, பாம்பே சட்னி. இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி. எத்தனை பேருக்கு சென்னை வாசிகளுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, சென்னையில் வந்து நம்ம அண்ணா ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த காதி கிராஃப்ட் பக்கத்தில் பாம்பே ஹல்வா ஹவுஸ் இருந்தது. அதுதான் ஃபஸ்ட் ஒரே ஒரு பாம்பே ஹல்வா ஹவுஸ். அப்புறமா தான் பிரதர்ஸ்குள்ளே டிஸ்பியூட் ஆகி அவங்கவுங்க தனியாக போய், இப்போ டி நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது, பூந்தமல்லியில் உள்ள பிரான்ச் இருக்குது, எல்லாம் தனித்தனியாக பிரதர்ஸ் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அந்த பாம்பே ஹல்வா ஹவுஸில் வந்து இந்த பூரி சாகு, இந்த பாம்பே சட்னி ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இதுக்காகவே கஸ்டமர்ஸ் வருவாங்க. நான் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன், வெங்காயத்தும் போது உப்பு போட்டேன், மற்ற உப்பு நான் போடல. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். நார்மலாக பாம்பே சட்னி இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. பட் ஆனால் ஆறிடுத்துனா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் செய்யும்போதே கொஞ்சம் தண்ணி விட்டு தளர செஞ்சுக்கங்க. உடனே இப்படி சாப்பிட போகிறீங்கன்னா ஓகே, இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும்னா தண்ணி விட்டு கொஞ்சம் தளர இருக்கட்டும். இங்கே சாப்பிட்ற நேரத்தில் அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் வச்சுருக்கேன். நான் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துருங்க. இந்த ஸ்பூனில் ஒரு 1-2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு. இதுதான் ஹைலைட்டே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் இதை சேருங்க. நம்மளோட பாம்பே சட்னி
அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி. அந்த குக்கிங் ப்ராசஸ் தான். அந்த கடலை மாவை போட்டு தண்ணியில் கரைச்ச கடலை மாவை குக் பண்ணுறது தான் இதில் இருக்கு ஸ்பெஷாலிட்டியே. நம்மளோட பாம்பே சட்னி தயார். அட்டகாசமாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வைங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒன்றும் இங்கே கெட்டியாகிடும். அப்படி கெட்டியானா ஒன்றும் பயம் இல்லை. ஒரு அரை கிளாஸ் சுடுதண்ணி சேருங்க. சேர்க்கும்போது சுடுதண்ணியாக சேருங்க, பச்சை சேர்க்காது. வாங்க இப்போ இதை பூரியை ஃபினிஷ் பண்ணி எடுப்போம். நம்மளோட பூரி மாவு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 15-20 மினிட்ஸ் நம்ம அந்த பாம்பே சட்னி பண்ணுற வரைக்கும் இது ரெஸ்ட்டில் இருந்தது. வாங்க இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி பூரி போட்டு எடுக்கலாம். இதில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குது. நான் அந்த பூரி இடும்போது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி மாவுலேருந்து தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுங்க. மாவை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க. கொஞ்சம் பூரி சைஸ்னால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுக்கு மேலே வெள்ளை எள்ளு போட்டு ஒரு ஒட்டு விட்டு இப்போது இதை அப்படியே இந்த பூரியில் எண்ணெயில் இந்த பூரியை சேர்த்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த பூரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி எடுத்துருக்கேன். மேலே இப்படி எண்ணெயை தெளிச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, புசு புசு புசுன்னு வரும். இன்னொன்று போடுறேன் பாருங்கள். பூரியை போட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஸ்லைட்டாக எண்ணெயை மேலே இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும். கடலை பருப்பு வச்சு செஞ்ச ஒரு கடலைப்பருப்பு பூரி, அதுக்கு கூட பாம்பே சட்னி ஒரு காம்போ டிஷ்ஷு. ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. ஒரு நாள் நைட்டு டின்னருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshpojan. பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். லேயர் அவ்வளோ சாஃப்டாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும்.